வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு லவ் பேனர் வீடியோ எடிட்டிங் சிம்பிள் அப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நமக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 16:9 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் அசட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளவரோட ஒரு ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அதோடைய டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோவை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணோம். ஸோ அது நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன் ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, சோலோவாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை வந்து கிராப் பண்ணிவிடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி இதை வந்து நான் இப்படி செட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கிராப்பிங்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து இது இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ பக்கம் அந்த ஒயிட் பார்டர் ஃப்ரேம் அளவுக்கு இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவும் அது மேலே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிடுங்க. பிரைட்னஸ்னு இருக்கும், ஸோ அதையும் வேணும்னா மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஸை நான் எப்படி செட் பண்ணியிருந்தேனோ சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைடு இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் மேலே இதை வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த இமேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒப்பாசிட்டியை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒப்பாசிட்டி மட்டும் ஒரு 70 இல்லைனா 65 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோ. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக அந்த இமேஜை பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு நான் செட் பண்ணணும் அதே மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 ஃப்ரேம் இருக்கிற மாதிரி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே நம்ம ஃபோட்டோஸை ஆட் பண்ணோம். லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும். அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். ஸோ பேக் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு பேக்கில் போயிடும். இப்போ அந்த இமேஜை ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த பிளாக் பார்டர் தெரியும். ஸோ அந்த பிளாக் பார்டர் அளவு கரெக்டாக வந்துட்டு 4 சைடுமே கிராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த பார்டர் அளவுக்கு உங்கள் இமேஜ் இருக்கான்றதை பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த இமேஜோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற இன்னும் பேலன்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த அளவுக்கு செட் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி உங்களோட ஃபோட்டோவை அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக அந்த ஒயிட் கலர் பார்டர் தெரியும். இப்போ அந்த ஒயிட் கலர் பார்டர் அளவுக்கு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிராப் பண்ணுறப்ப கரெக்டாக கிராப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ஃபினிஷிங்காக வரும். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணுங்கள். அந்த 4 சைடு இருக்கிற பார்டரும் தெரியாத அளவுக்கு கிராப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம் இருக்கும். அதேமாதிரி அதையும் கரெக்டாக வந்து அதேமாதிரி செட் பண்ணிடுங்க அந்த ஃப்ரேம்குள்ளே. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃப்ரேம்லையுமே கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே எல்லா ஃபோட்டோட டியூரேஷனும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது எமோஜஸ் வந்து ஒரு 3 or 4 எமோஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ எமோஜிஸ் எதாவது டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமுக்கு மேலே அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ சேம் அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு மேலே செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எமோஜி ஆட் பண்ண இமேஜுக்கு கீழே பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேம்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது லவ் அந்த மாதிரி சம்திங் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அப்படியே வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பிளாங்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணுறதா இருந்தாலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே பிளைனாக விடுறதா இருந்தாலும் விட்டுருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஹார்ட் எஃபெக்டிவ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இப்போ வீடியோ வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவே ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணலாம். ஸோ ரைட் சைடு ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மியூசிக்கு உங்களுக்கு ஓனாக என்ன சாங் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா லிரிக்ஸ் வீடியோவை எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.